வரவேற்பு எப்படி இருக்குன்னா எதை முன் வச்சு இப்போ பிரச்சாரத்தை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் நீங்களே கேட்டீங்க. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் திருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல மக்களுடைய பிரச்சனை எங்கே திமுக அரசு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனடியாக அங்கே ஆர்ப்பாட்டங்களும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அருகின் பேரில் ஆணையின் பேரில் நடந்து கொண்டிருக்கிறது. திருமுனை பிரச்சார கூட்டம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது என்றால் 3 ஆண்டு காலத்திலே இங்கே திமுக எதுவுமே செய்யல. கடுமையான பிரச்சனைகள் இருக்கிறது. மக்களுக்கு பொருட்களுடைய விலையேற்றம், அதே போல சிறு குறு தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள்லாம் இன்னைக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்க தொடர்ந்து உண்ணாவிரதம் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக மிக கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொத்து வரி உயர்வு, வாழ்விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு வீடு கட்டினா கூட அந்த அப்பு கூட வாங்க முடியாது, அவ்வளவு கடுமையான பிரச்சனை. அதே போல மின்சார இணைப்பு வாங்க முடியாது. ஒவ்வொரு பிரச்சனையும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொண்டிருக்காங்க. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் கண்டிப்பாக 40 வெல்வோம். கண்டிப்பாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அதே மாதிரினா இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலுமே இந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியா திமுக ஆதரவாகவும் அதிமுக எதிராகவும் அது பாத்தீங்கன்னா அது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. ஏன்னா அதுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் எங்க போனாலும் அதிமுக ஆதரவா இருக்காங்க. எப்ப தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வரும்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள், எல்லாத்தையும் சொல்ல சில ஊடகங்கள், சில பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்கள், அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் செயற்கையாக உருவாக்கப்பட்டு, அதே போல உங்களுக்கு தெரியும் எப்ப திமுக ஊடகங்களை மாற்றுவாங்க, பல்வேறு இது பண்ணுவாங்க. அவங்க நிறைய சேனல் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திணிக்கிறாங்க. அதாவது இப்படி எல்லாம் திணிச்சா மக்கள் மைண்ட் செட் இப்படி உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக உறுதியாக எடப்பாடி தலைமையில நல்ல கூட்டணி அமையும். கண்டிப்பாக முழுமையாக நாடாளுமன்ற தேர்தலை வெல்லுவோம். பிரச்சார கூட்டங்கள் தொடர்ந்து கலந்துட்டு இருக்கிறீங்க. தொண்டர்கள் மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எல்லா கூட்டங்களிலும் நீங்களும் நேரடியாவே கலந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. மக்களுடைய ஆதரவு இதற்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு எந்த அளவுக்கு ஆதரவுகள் பெருகி இருக்கு சார்? மக்களுடைய ஆதரவு எங்க மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, இன்னைக்கு மிக மிக நல்லா இருக்கு. ஏன்னா 3 வருஷத்துல திமுக ஆட்சியில எங்களுக்கு எந்த திட்டம் தான் நான் பேசும்போது பேசினேன், எந்த திட்டமே வரல. இன்னைக்கு நாங்க அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் கூட முடிக்கப்படல, அது கூட கிடப்புல போட்டாங்க. ஆகவே இன்னைக்கு இந்த திட்டமெல்லாம் மீண்டும் அம்மாவுடைய அரசு தான் முடிச்சிருக்காங்க, கிடப்புல போட்டாங்க. அதே போல முழுமையா கோவை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் எடப்பாடி முதலமைச்சர் வரணும் அதான் நினைக்கிறாங்க. அந்த எழுச்சி இன்னைக்கு ஃபீல்ட்ல இருக்குது, எங்க போனாலும் அந்த எழுச்சி இருக்கு. நன்றி. ஒரே இருக்குது சார், இப்ப கோவை மாவட்டத்துல இப்ப அடுத்தடுத்து வீடுகளுக்குள்ள புகுந்து ஆளுகளை கட்டி போட்டு இப்ப கொள்ளையடிக்கிற சம்பவம் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்குது. போலீசாரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி செயல்படணும்னு நினைக்கிறீங்க சார்? சட்ட ஒழுங்கு முழுமையாக தமிழகத்தில் சீரழிந்திருக்கிறது. எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது இந்தியாவிலேயே முதன்மை காவல் நிலையமாக ஆர்எஸ் பொசிஷன் கோயம்புத்தூர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தாலும் இந்த மாதிரி கொலை, கொள்ளை, செயின் பறிப்பு, கஞ்சா விற்பனை என்று கடுமையா இருக்கிறது. இதெல்லாம் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கறது. உண்டம் சொல்ல காவல்துறை அவர்கள் குழந்தையா இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பாகவே இல்லை. இது மாற வேண்டும். இனியாவது இந்த அரசு, முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை